ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் மசாலா சமையல் சேனல். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் பூண்டு குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த பூண்டு குழம்பு பண்ணுறதுக்காக முதல்ல நம்ம சில பொருட்களை வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்காக நான் ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். கூடவே 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 7 சின்ன வெங்காயம், 1 கட்டி பூண்டு, நாட்டு பூண்டு எடுத்து சேர்த்துருக்கேன். எந்த பூண்டு வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து பொறுமையாக வதக்கிக்கலாம். இது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். ஒரு தக்காளி பழத்தையும் இதில் நான் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பொறுமையாக இந்த ஜீரகமும் மிளகும் கரைஞ்சிடாத அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இது வதங்கி வந்ததுக்கப்புறம் இதுவே போதும். இதை ஒரு தட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சிடலாம். ஏன்னா இதை ஃபுல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்து அதில் நம்ம வதக்கி ஆற வச்சுருக்க இந்த வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போது அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன மிக்ஸி ஜார்லேயே நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போ இது தனியாக இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெயே சேர்த்துக்கோங்க, அப்போ இந்த டிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/4 ஸ்பூன் வெந்தயம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சிம்மில் வச்சு கரிஞ்சிடாமல் நம்ம பொரிய விடலாம். இப்போ இது பொரிஞ்சிட்டு இருக்கும்போதே ஒரு காஞ்ச மிளகாயை நான் கிள்ளி சேர்த்துருக்கேன். இப்போ இதில் ஒரு 15 to 20 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு 2 கட்டி அளவு பூண்டு உரித்து இந்த மாதிரி நான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பூண்டு, வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் நம்ம பொறுமையாக வதக்கி எடுத்துக்கலாம். கூடவே 1 கொத்து கருவேப்பிலை இலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது வதங்கிட்டு இருக்கும்போது இதில் 1 ஸ்பூன் கல்லுப்பு, 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், இது ரெண்டையும் சேர்த்து இதில் தண்ணி எதுவும் இப்போதைக்கு ஊற்றாமல் ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலே வணக்கி எடுங்க, கரைஞ்சிடக்கூடாது. இப்போ ஒரு 2 நிமிஷமாக நான் இதை வணக்கி எடுத்துட்டேன். அது கூட இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு, ஜீரகம், மிளகு எல்லாத்தையும் அந்த பேஸ்ட்டை இதுக்குள்ளே சேர்த்து அதையும் நம்ம வதக்கிக்கலாம். இது போட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி வணக்கி விட்டுக்கோங்க. அடி எதுவும் பிடிச்சிடாத அளவுக்கு அடிக்கடி கிளறி கொடுங்க. இப்போ இந்த மிக்ஸி ஜார் இருக்கிறதையும் தண்ணி ஊற்றி நம்ம அலசி ஊற்றிக்கலாம். மொத்தமாக ஒரு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி நம்ம இப்போதைக்கு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுடலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம்.
சிம்லேருந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே வேக விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான புளி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி நான் எடுத்து இந்த மாதிரி 1/2 அன் ஹவர் ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ 10 நிமிஷமாக இது வெந்துட்டுருக்கு. இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் இருக்க எண்ணெயெல்லாம் கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சிருக்க அந்த புளி தண்ணியையும் சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு இதையும் ஒரு மூடி போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இது இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த புளி நல்லா கொதிஞ்சிருச்சு. இந்த புளி வாசமெல்லாம் போயிடுச்சு. நல்லா இதில் இருக்க எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வெளியே வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த டைமில் உங்களுக்கு வெல்லம் வேணும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். சர்க்கரை வேணும்னாலும் சர்க்கரையும் போட்டுக்கலாம். இப்போ சர்க்கரை வெல்லம் எதுவும் வேண்டாம் அப்படின்னா அது போடணுன்ற அவசியம் இல்லை. இது ஆப்ஷனல் தான். இப்போ இந்த டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இது மேலே கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளை தூவி கலக்கி விட்டு நம்ம அழகாக சர்வ் பண்ணலாம். இந்த டிஷ் இட்லி, தோசை, சப்பாத்திக்கு பெஸ்ட்டு சூட்டாக இருக்கும். அதே மாதிரி ஒயிட் ரைஸ்லேயும் நீங்கள் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். பூண்டு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ அடிக்கடி இந்த பூண்டு குழம்பை நம்ம மெனுவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. நான் இதை ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் பண்ணியிருக்கேன். இது சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லூஸாக வேணும் அப்படின்னா தண்ணியை நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். இதை இந்த புளிக்குழம்பு 1 டேலே சாப்பிட்டுடலாம். சப்போஸ் உங்களுக்கு 2-3 நாளைக்கு நீங்கள் வச்சு சாப்பிடணும் அப்படின்னா புளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போது ஒரு 2-3 நாளைக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிட்டுக்க முடியும். இந்த டிஷ்ஷை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து உங்கள் ஃபேமிலியோட ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாப்பி டு குக்.